வெல்கம் யூடியூப் மக்களே. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? டம் பிரியாணி. டம் பிரியாணி. உங்கள் பேரியா? என் பேர் தவனேஸ்வரன். உங்கள் பேரியா? என் பேர் லோகா. லோகா. ஓகே, இதுக்கு முன்னாடி டம் பிரியாணி சமைச்சிருக்கீங்களா லோகா? இதுக்கு முன்னாடி சமைச்சது இல்லை, இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போகிறீங்களா இல்லை டம் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைமா? டம் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம். டம் பிரியாணிலா இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்க? சமைச்சிருக்கீங்க. நீங்கள் தவனேஷ்? நம்ம பறக்கிறது, ஓடுறது, தாவுறது எல்லாத்துலேயும் ஒரு கை பார்த்துருக்கோம். ஒரு கை பார்த்து. ஓகே ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லைட்டாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். அவ்வளோ பெரிய காட்டுலாம் இல்லை, லைட்டாக ஒரு காடு. நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு செட்டப் பண்ணிவிட்டு. ஸ்பாட் பார்த்துட்டிங்களா தவனேஷ்? இல்லை, இனிமேல் தான் தேவை. இனிமேல் நான் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்பாட்டை அப்படியே சர்வே பண்ணுவோம் கொஞ்ச நேரம். பலமான காடு, பலமான காடு. கொஞ்சம் ரெட் ஓப்பன் ஒரு இடம். ஒன்றா விட்டுக்கிட்டு அது அப்புறமே பொறுக்கிக்குவோம். உங்களுக்கு இடம் கிடைக்க போகிற மாதிரியே எனக்கு மனசுக்கு படுது. உங்கள் உள் மனசு சொன்னடா. ஆமாம், அதே தான். ஓகே ஓகே வாங்க, இது மேலே ஏறுங்க, அப்படியே பார்ப்போம். இங்கே செட்டப் பண்ணிடலாமா? இங்கே என்ன நினைக்கிறீங்க? ஐடியா இருக்கா இடம்? இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓடுறா கட்டையா? ஓகே ஓகே. நான் இப்போ இதுதான் நம்ம இடம். இங்கேண்ணா. ஸோ நம்ம எப்படியா சமைக்க போகிறோம்? என்ன பிளான் இன்னைக்கு? எப்படி கேஸ் அடுப்பு வைக்கிறோமா இல்லை எப்படி இன்னைக்கு சமைக்கிறது? இது காட்டுக்கு கேஸ் இருக்கும். கிடைக்காடா? பியூட்டேன் கேஸ்லாம் பைக்கிறது இல்லை. ஆமாம். ஸோ நம்மளும் மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி செய்கிறோங்களா? ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக சொல்லுங்கள். இடம்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, முதல்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம். ரைட் ரைட். இது என்ன செய்தானே யோசிப்போம். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ நம்ம இடத்த சுத்தம் பண்ணியாச்சு. குட் ஜாப் கைஸ். ஸோ க்ளீனாக இருக்குது இந்த இடம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்வோம்? நம்ம என்ன பிளான்? நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, நம்ம கட்டை எடுத்து வரணும். கல் எடுத்து அழகாக அடிக்கிட்டு அப்புறம் நம்ம கட்டையை போட்டு பற்ற வைக்கிறோம். சமையல் ஆரம்பிக்கிறோம். வெட்டுறோம், தூக்குறோம், ஒரு வெட்டுறோம். ஓகே ஓகே. ஸோ தட்டுறோம், தூக்குறோம், வெடிக்கிறோம். லெட்ஸ் கோ. ஆல்ரைட் காய்ஸ், நம்ம இப்போ என்ன வெட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ, தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சமைக்கிறதுக்கு பயக்க போகிறோம். ஓகே
ஓகே गाइस இப்போ நெருப்பு பற்ற வைக்கிறோம். ஓகே गाइस பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யை போட்டோம். இதுதான் வெங்காயம். Alright, so இப்போ நம்ம ஒரே புகையாக இருக்குது. ஸோ இனிமேல் வெளியே சமைக்காதீங்க, ரொம்ப பொல்யூஷன் ஆகும். ஆமாம், சிஎஸ் காய்ஸுக்கு வந்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுவோம் மாட. ஆமாம், ஹெவியாக. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ சொல்லுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவோம். ஸோ நெய் மாதிரி இருக்கீங்க. ஸோ அடுத்தது என்னென்ன? அடுத்தது இந்த வெங்காயம்லாம் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஓகே இந்த கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஸ்பைசஸ்லாம் நல்லா தாளிச்சிட்டு தென் நம்ம கோழிலாம் போட்டுட்டு கோழி நல்லா குக் ஆகிட்டோன்னா 2-3 மினிட்ஸ் குக் ஆகிட்டோன்னே நம்ம சால்ட் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிட்டு தென் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், இந்த பவுடர், ஓகே, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ஓகே, அப்புறம் பவனேஷோட மாடல் இது வேறு கொடுத்தாங்க, சிக்கன் மசாலா. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கோழியை குக் ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம 5-6 மினிட்ஸ் குக் ஆகிட்டு அண்ட் தென் சோறுலாம் போட்டு டம்ப் பண்ணிடுவோம். ஸோ நினைக்கிறேன் ப்ராபப்ளி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்க பார்ப்போம். இல்லைன்னா இப்பே கண்ணு எரியுது. அடுப்பு கொஞ்சம் குறைங்கண்ணே. அடுப்பு அதான் கேஸு எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராபப்ளி இன்னும் செக்அப் பண்ண இடத்துக்கு போவோம். ஆமாம், நெக்ஸ்ட் என்ன சமைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட்டு நம்ம காட்டிலே ஏதாவது பிடிச்சி ஏதாவது பிடிச்சி சமைப்போம். நெக்ஸ்ட் வெஜிடேரியனாக சமைச்சிடுவோம். சைவமாக இதுக்கப்புறம் எல்லாமே அசைவமாக சமைச்சிருக்காங்க, நம்ம சைவமாக சமைச்சிடுவோம். நெருப்புலாம் கரெக்டாக இருக்கானே? நெருப்புலாம் செம்மையாக இருக்கியா? இதெல்லாம் போட்டு இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெய் தாளிச்சிட்டு என்ன பண்ணுறோம், தென் மெடி இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தான் வாசமே வருதாயா? ஸோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது போட்டுருவோம், பூங்கா சிங்கிலாம் இதெல்லாம் போட்டுட்டு தென் அப்புறம் இப்போ நம்ம இது பண்ணுவோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். போட்டு நல்லா இன்னும் 2 மினிட்ஸ் தாளிச்சிட்டு எவ்வளோ போடணும்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு நிறையா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கூடியாக போடலாம். ஸோ இதை நீங்களும் அப்படியே கொஞ்சம் பேசுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியஸாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இஞ்சி பூண்டுலாம் போட்டாச்சியா நம்ம? ஓகே, ஸோ இஞ்சி பூண்டுலாம் போட்டாச்சு. ஸோ நல்லா ஒரு ஓகே ஸ்மெல் வருதா? இப்போ லைட்டாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர், அதாவது இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஸ்மெல்லு கொஞ்சோண்டு ஹிட் ஆகும். ஆமாம், கரெக்டு. நீ பார்த்தியா அடிக்கடி எண்ணெய் போட்டுருக்கேன், அதாவது நெய் போட்டுருக்கேன். ஏன்னா நாங்களாம் நல்லா எண்ணெய் சாப்பிடுவோம் குழம்பு வச்சுருக்கு, அப்படிலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா தாளிக்காக தான் போடுறோம், அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஆமாம், ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு இது பிரியாணி இலை இலையும் போட்டு நல்லா பண்ணிட்டு நம்ம கோழி வைக்கல ஒன்றும் கோழிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் எரிச்சா போடுறோம். ஆமாம்,
நல்லா அப்பதான் வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருக்கும், ஏன்னா நல்லா வெயிட்டான கேட்குறீங்க. ஆமாம், பலமாக சாப்பிடணும். ரைட் ரைட். சரி, டவல் உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சி வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டீங்களோ? டவல்லாம் வரும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். ஐயா ஓ ஓகே. உங்கள் பின்னாடி இருக்குண்ணா? இங்கே இருக்காயா? ஆமாண்ணா. நல்லா கோழி பார்த்தீங்கன்னா கோழிலாம் ஆல்ரைட். ஸோ ஒரு 2-3 நிமிஷமாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பவுடர்ஸ்லாம் நம்ம போட போகிறோம், ஸ்பைசஸ். ஸோ இது வந்துட்டு பிரியாணி தூள்லாம் வந்து போட்டுருவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது என்னது ஜீரகத்தூள். ஸோ ஜீரகத்தூளும் கொஞ்சம் அப்படியே அதாவது கொஞ்சம் ரைஸாக போட்டு போச்சிடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் கிக்காக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சோண்டு இது பண்ணுவோம், வேறு போடுவோம் மஞ்சத்தூள். ஏன்னா மஞ்சத்தூள் நல்லதுன்னு சொன்னாங்க உடம்புக்கு. அண்ட் ஆல்சோ கொஞ்சோண்டு தவனேஷ் மாடலோட கோழி சிக்கன் பவுடர் ரெசிபி. ஸோ இதுவும் ஒரு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸ். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போகுது பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ கோழி வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், கோழி வந்துகிட்டு இருக்கு, நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கு. நல்லா வாசம் வருது. ஆமாம், நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நடந்துருவாங்க நினைக்கிறேன். நடக்கும் கன்ஃபார்ம் நோ டவுட். கன்ஃபார்மாக கோழி செம்மையாக வரும். ஆனால் தவனேஷ், ஸோ இந்த ஐடியா கொடுத்துட்டே நீங்கண்ணா. ஆனால் ஏன் திடீர்னு இந்த மாதிரி சமைக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சு? ஏன் நம்ம வீட்டில் சமைச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம், வேலையும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள இன்ஜின்ஸ்லாம் முக்கால்வாசி வீட்டில் சமைக்கிறாங்க, அடுப்பில். ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வே எடுத்து? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா ரொம்ப பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்பில் கூட ரொம்ப பேர் ப்ளாக் செஞ்சு இந்த குக்கிங்லாம் போடுறாங்க. ரொம்ப பேர் வந்துட்டு ஏன்னா இந்தியாவில் அந்த சைடு தான் வந்து எல்லாம் காட்டுக்குள்ளே சமைக்கிறாங்க. ஏன் நம்ம வந்து காட்டுக்குள்ளே சமைக்கிறதோ அது முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபன்னாக அட்வென்ச்சராக இருக்கும், நல்லாயிருக்கும் காட்டில் சமைக்கிறது, அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பக்கம் வச்சா, இன்னொன்று வந்துட்டு நம்மளோட பாரம்பரியமே இதுதான். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோப்பில் சமைக்கிறாங்க, எலக்ட்ரிக் அடுப்பில் சமைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேம்லாம் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேம் ஹையாக இருக்கும்போது நம்ம சாப்பாடுல சத்து குறையும். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு இந்த கட்டை விறகு பாய்ச்சோம்னா நம்ம ஃப்ளேம் வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் மெதுவான கீழே அழகாக எரியும். ஸோ அப்படி எரியும் போது நம்மளோட சாப்பாடு வந்துட்டு மெதுவாக சமைக்கும் போது நம்ம சாப்பாடு வந்துட்டு இன்னும் நல்லா சத்தாக நம்மளுக்கு சத்து இருக்கும். அந்த சத்து குறையாது. அதோட சாப்பாடுலாம் இருக்கும், அது நல்லா குக் பண்ணும். அந்த சத்து குறையாது, ஓவர் குக் ஆகிடாது. ஸோ பேசிக்காக அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த விறகு போட்டு நம்மளோட அதனால தான் முன்னே வந்துட்டு நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாமே வந்துட்டு இந்த மெத்தட் பார்த்துருக்காங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடிக்கல் அம்மிக்கல் அண்ணாமே இப்போ பிளேண்டர் வந்துருச்சு. அப்புறம் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா லேடிஸே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா. ஆனால் ஏன்னா அந்த அம்மிக்கல்லில் உட்காந்து ஏன்னா இப்போ எத்தனை வாட்டி இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு சாப்பிட்றீங்க. எப்போவுமே சோஃபா மேலே உட்காடுறோம், டிவியை பார்க்குறோம், தலையில் உட்காந்து சாப்பிட்றது குறைஞ்சிருச்சு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்றது பேசிக்காக கொஞ்சம் பெனிஃபிஷியல் தான். அதே டைமில் நம்ம இந்த நெருப்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆல்ரைட். ஸோ இப்போ கோழி வெந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரே பனி மூட்டமாக இருக்குது. அப்படியே ஒன்றுக்கு எடுங்க கேமராவை. பார்த்தீங்கன்னா அப்படியே புளுக்குங்க வரும். கோழி வெந்துக்கிட்டு இருக்குது, குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதாவது பேஷன்ஸ் தான் சமைக்கிறதுலே முக்கியமான விஷயம், பொறுமை. என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கீங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து நல்லா இருக்கிறதோ நல்லது தானே. டைம் எடுத்து நல்லா இருக்கிறது நல்லது தான். ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சமைக்க போகிறீங்க லோகா? நெக்ஸ்ட்டு நம்ம தான் பிளான் பண்ணோம் எல்லாம்.
நீங்கள் என்ன சமைப்போம்? உங்கள்ட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்தா என்ன சமைப்பீங்க? நான் வந்து பேம்பூ சிக்கன் சமைப்பேன். பேம்பூ சிக்கன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேம்பூ சிக்கன் நம்ம வ்ளாகாக தான் ரெசிபி வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ நம்ம தயிர் போட போகிறோம். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு தயிர் போட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு அந்த டேஸ்ட்டுக்காக. ரைட். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் அப்படியே இறங்கிடும். வேறு நீங்கள் சோறு போடுறதுக்கு முன்னே போட்டிருக்கோம். பட் சீட்ஸ் நாங்கள் ஓவர் லுக் பண்ணனால இட்ஸ் ஓகே. ஆல் பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அண்ட் தென் மூடியை போடுங்க. ரைட். ஓகே, ஸோ இப்போ போட்டு நம்ம கொஞ்சம் சில் பண்ணுவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டம் பண்ணியாச்சு. ஸோ மேலே அந்த நெருப்புலாம் போட்டுட்டு எல்லாம் செஞ்சாச்சு. ஸோ அடுத்த நம்ம நெருப்புலாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்கு பார்ப்போம். ஃபுல்லி எல்லாம் நல்லாயிருக்கும். ஆல்ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் ரெடியாக இருக்குது. ஒரு இன்னொரு துண்டு எங்கேயோ காணா போச்சு, முழுங்கிருச்சு. ஸோ இங்கே இருக்குது இன்னொரு துண்டு. ஸோ டோட்டல் 4 துண்டு கோழி. ஸோ 3 பேர். ஸோ கறியில் ஒன்றும் செய்யல இந்த வாட்டி. ஸோ தயிர் வச்சு ரைட் தயிர் ஒன்று செய்ய தயிர் வச்சுட்டு சாப்பிட்றோம். தயிர்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றோம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராபெரி லாசி வாங்கியிருக்கோம். ஆமாம். அண்ட் ஸோ நம்ம கிளாசிக்காக சொம்பில் குடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் சொம்பு காட்டுங்கண்ணா. ரைட் தூக்கி காமிங்க லோகா அப்படியே. ஜிகர் தண்டா தூர். ஸோ வீடியோக்காக நாங்கள் ஸ்ட்ராபெரி லாசி சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு எங்களுக்கு தெரியாது. ஸோ அது பிறகு பார்த்துக்குவோம். ஸோ லெட்ஸ் மக்காண்டு. அருண் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.